السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. الله سبحانه وتعالى அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்பித்த அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்த அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்டிய அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள், மன்னர்கள், மந்திரிகள், இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவ மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் கருணையும் தந்தருள்வானாக. அல்லாஹுடைய தீனுக்காகவே வாழ்ந்து அல்லாஹுடைய தீனுக்காகவே மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படிக்கின்ற இந்த நூலுடைய ஆசிரியர் இமாம் ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, அவர்களை மன்னிப்பானாக, அவர்களுடைய கபரை அல்லாஹு தஆலா பிரகாசமாக்கி வைப்பானாக. அவர்கள் இந்த உம்மத்திற்காக செய்த எல்லா கல்வி பணிகளையும் அல்லாஹு தஆலா ஏற்று அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லாலும் செயலாலும் எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அவர்களுடைய மகத்துவத்தை எப்படி அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி இருக்கிறான் என்பதை பற்றித்தான் இமாம் ஐயாத் ரஹ்மஹுல்லா அவர்கள் தொடர்ந்து நமக்கு கூறி வருகிறார்கள். அந்த தொடரில் தான் நாம் இப்போது இருக்கின்றோம். இது நம்முடைய இந்த நூலுடைய முதல் அத்தியாயத்தின் முதல் பகுதியினுடைய முதல் பிரிவாகும். அதில் 13வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய வசனத்தோடு இது தொடர்பு படுகிறது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த மகத்துவம், அந்த கண்ணியத்தினுடைய வெளிப்பாடின் ஒன்று என்னவென்றால், தன்னோடு சேர்த்து சேர்த்து அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை பேசுவான். தன்னோடு சேர்த்து சேர்த்து இணைத்து இணைத்து அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை பேசுகிறான் என்றால் எந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவன் முஹப்பத், அன்பு வைத்திருந்தான், அவர்களை அவன் கண்ணியப்படுத்த விரும்புகிறான். தன்னோடு சேர்த்து சொல்லியதின் மூலமாக இந்த நபி எந்த உம்மத்தில் அனுப்பப்பட்டார்களோ அந்த உம்மத் இந்த நபியை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், எப்படி மதிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான். அதனுடைய தொடரில் தான் 13வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது வரஃபஅனா லக திக்ரக் என்பதனுடைய அந்த விளக்கத்தை இமாம் அவர்கள் கூறும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே, நாம் உம்முடைய புகழை உயர்த்தி இருக்கிறோம் என்று. எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா உயர்த்தி இருக்கிறான் நபியுடைய புகழை, அதற்குரிய விளக்கங்களை சொல்லி வரும்போதுதான் இந்த வசனத்தை இமாம் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். வஅதீஉ ல்லாஹ வர்ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். وَأَطِيعُوا اللَّهَ وَالرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும். அப்ப அத்தீஉ என்ற அந்த வினைச்சொல், அந்த வெர்ப், கட்டளை, கீழ்ப்படியுங்கள், ஒரு செய்திதான். யாருக்கு? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும். அப்ப கீழ்ப்படிதல் என்பதில் அல்லாஹு தஆலா தன்னோடு நபியை சேர்த்து விடுகிறான். நீங்கள் எனக்கு கீழ்ப்படிவதை போன்று நபிக்கும் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிவதிலே என்னோடு நீங்கள் நபியையும் சேர்க்க வேண்டும். அல்லாஹு அக்பர். லஅல்லக்கும் துர்ஹமூன். அப்போதுதான் நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள், நீங்கள் அருளப்படுவீர்கள். அதே போல் அடுத்த வசனம் பாருங்க. ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி. நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுங்கள், இன்னும் அவனுடைய தூதரை. ஈமான் என்பது ஒரு கட்டளை, ஆமினு ஒரு வெர்ப், ஒரு ஃபஅல். ஆமினு நம்பிக்கை கொள்ளுங்கள். யாரை நம்பிக்கை கொள்வது? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது. வரசூலிஹி இன்னும் அவனுடைய ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது எப்படி அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறோமோ அவன் உண்மையானவன், அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியம் உண்மையானது, அவனுடைய சொல் உண்மையானது. அதே போன்று அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்கள் உண்மையானவர்கள், அவர்களுடைய சொல் உண்மையானது, அவர்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள் என்று.
ஒரே ஒரு வேறுபாடு என்ன? அல்லாஹுவை ரப்பாக நாம் ஈமான் கொள்கிறோம், ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நபியாக ரசூலாக ஈமான் கொள்கிறோம். இந்த விஷயத்தை தவிர நம்பிக்கை கொள்வது, தஸ்தீக் உண்மைப்படுத்துவது, ஏற்றுக்கொள்வது, இவை அனைத்திலும் நாம் அந்த ஈமானுடைய விஷயத்திலே அல்லாஹுவோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்த்தே நாம் ஈமான் கொள்கிறோமே தவிர பிரிக்க முடியாது. அதாவது அல்லாஹுவை ரொம்ப ஒரு உண்மையா நம்பிக்கை கொள்ளணும், நபி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அந்த மாதிரி பிரிக்க கூடாது. இன்று சில முட்டாள்கள் குர்ஆனிகள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அவர்களை போன்று. புரியுதா? அல்லாஹ் மன்னிக்கணும். ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள், இன்னும் அவனுடைய தூதரை. ஆக அல்லாஹ் இன்னும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் இணைந்திருத்தல் என்ற பொருளை தரக்கூடிய வாவ் இந்த இருக்கு பாருங்க, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, இந்த இருக்குல்ல இந்த வாவ் இதான். இதே போலதான் இதுக்கு முந்தி உள்ள வசனங்களையும் பாருங்க, வஅதீஉல்லாஹ வர் ரசூல. சரியா? இந்த வாவை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருப்பான். இந்த வாவ் என்பது என்ற தமிழ்ல இன்னும் என்ற சொல் அர்த்தத்தை கொடுக்கும். புரியுதா? அப்ப இதை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனுடைய பல இடங்கள்ல அல்லாஹ்விற்கு செய்வதை போன்று நபிக்கும் நீங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை போன்று நபிக்கு கீழ்ப்படிதல், அது போன்று அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது போன்று நபியை நம்பிக்கை கொள்ளுதல், இப்படியாக சேர்த்து சொல்லி இருப்பதும் அல்லாஹு தஆலா நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த முஹப்பத், அந்த தஅதீம், அந்த மதித்தலுடைய ஒரு வெளிப்பாடாகும். கவனிங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. சரி, நான் உங்களுக்கு இந்த பாடத்தில் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வருவேன். சலஃப் கண்ணியத்திற்குரிய சஹாபா, சஹாபாவுடைய மாணவர்கள் தாபிஊன், அவர்களுடைய மாணவர்கள் அப்படியே இமாம்கள் சாலிஹீன், இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதற்கும் பின்னால் வந்த சூஃபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதைக்கும் இடையிலே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. சலஃப் கண்ணியத்திற்குரிய சஹாபா, தாபிஊன், தபுஉத் தாபிஈன், அதுபோன்று இமாம்கள் செய்யக்கூடிய மரியாதை என்பது குர்ஆனும் சுன்னாவும் வழிகாட்டிய மரியாதை. சூஃபிகள் செய்யக்கூடிய மரியாதை என்பது அதிலே பலர் ஷிர்கிலே சென்று விடுகிறார்கள், இணை வைத்தலிலே சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதற்கு ஒரு உதாரணத்தை தான் இமாம் அவர்கள் இங்கே பதிவு செய்யறாங்க. இமாமை பொறுத்த வரைக்கும் அந்த சூஃபி கூட்டத்தை பற்றி, அவர்களுடைய வழிகேடுகளை பற்றி வெளிப்படையா அவங்க மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய கூற்று எப்படி அமைத்திருப்பார்கள் என்றால் அந்த வழிகேடுகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கும். புரியுதுங்களா? சில நேரங்களில் நேரடியா பதில் சொல்லாம இந்த மாதிரி செய்திகளை பதிவு செய்து விட்டு போகும் பொழுது கண்டிப்பாக இதை அவர்களும் படிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமேனால் அவர்களும் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நேரடியாக திடீர்னு பொதுவாகவே சொல்லிடுறது உண்டு. புரியுதுங்களா? இதுவே என் மேலே பலர் குறையாகவும் சொல்லுவாங்க. சில நேரத்தில் அப்படி இருக்க வேண்டியிருக்குது, சில நேரத்தில் இமாம் அவர்கள் போன போக்கிலையும் போக வேண்டியிருக்குது. ஹைர், கவனிங்க. அதாவது எங்க மறைவா சொன்னா புரிந்து கொள்வார்கள் என்று இருக்கிறது அங்க மறைவா சொல்லலாம். எந்த மண்டைகளுக்கு மறைவா சொன்னா புரியாதுன்னு இருக்குது அங்க நம்ம உடைத்து தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்ப பாருங்க, அல்லாஹுவையும் ரசூலையும் ஒற்றுமைப்படுத்துவது, அல்லாஹுவையும் ரசூலையும் பிரிப்பது, இந்த ரெண்டுமே நமக்கு சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவையும் ரசூலையும் ஒற்றுமைப்படுத்துவது எதிலே? அன்பு வைப்பதிலே, ஈமான் கொள்வதிலே, கீழ்ப்படிவதிலே, மதிப்பதிலே, மரியாதையிலே. அல்லாஹையும் ரசூலையும் பிரிப்பது எதிலே? ருபூபியத்திலே, குதுரத் ஆற்றலிலே. புரியுதா? இந்த விஷயத்துல அல்லாஹ், அதே போல உலூஹியத் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியான விஷயத்திலே அல்லாஹ் என்பவன் ரப்பு மஅபூத், அவன் காதிர் முத்லக், அனைத்தின் மீதும் நிபந்தனை இல்லாமல் ஆற்றல் பெற்றவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் நபி, மஹ்லூக் அப்த், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் நபி, படைக்கப்பட்டவர்கள். அதனால அவங்களுக்குள்ள ஆற்றல் வேற, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பது வேற. இதற்கு உதாரணம் தான் இந்த இடத்துல இமாம் அவங்க பதிவு செய்யறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், உங்களில் யாரும் மாஷா அல்லாஹு வ ஷாஅ ஃபுலானுன், அல்லாஹ் நாடினால், இன்னொரு யாராச்சும் ஒருத்தங்களை சொல்லி ஒரு செல்வந்தரையோ ஒரு மந்திரியோ ஒரு அரசரையோ அவர் நாடினால் என்று சொல்ல வேண்டாம். பாருங்க, மாஷா அல்லாஹ் வ ஷாஅ ஃபுலானுன், வாவ் என்ற வார்த்தை வந்திருக்குது. எப்படி சொல்லலாம்? மாஷா அல்லாஹு சும்ம ஷாஅ ஃபுலானுன், அல்லாஹ் நாடினால், பிறகு இன்னவரும் எனக்கு உதவி செய்தால், இன்னவரும் எனக்கு நாடினால் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய காரியம் நிறைவேறலாம். இந்த மாதிரி சொல்லலாம். புரியுதுங்களா?
எப்படி சொல்லக்கூடாது? மாஷா அல்லாஹு வஷா ஃபுலான் என்று அல்லாஹுடைய நாட்டத்தோடு இன்னொருடைய நாட்டத்தை சேர்க்க முடியாது. புரியுதுங்களா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில இதே போல ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு மனிதர் வருகிறார், அப்போது சொல்கிறார், மாஷா அல்லாஹு வஷிஅத, அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ் நாடினால், நீங்கள் நாடினால் எனக்கு இந்த காரியம் நடக்கும் என்பதாக. உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து சொன்னார்கள், குல் மாஷா அல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ் நாடினால் மட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று மறுத்துவிட்டு, அதற்கு பிறகு நீங்கள் சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லுங்கள், மாஷா அல்லாஹு சும்ம ஷாஅ ஃபுலான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அல் ஹத்தாபி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், அல்லாஹ் அல்லாதவரின் நாட்டத்தை விட அல்லாஹுவின் நாட்டத்தை முற்படுத்த வேண்டும் என்ற ஒழுக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆக பிறகு, அதாவது அடுத்து வருதல், சும்ம என்ற பொருளை தரக்கூடிய அடுத்து வருதல் என்ற பொருளை தரக்கூடிய சும்ம என்ற சொல்லை பயன்படுத்துமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். ஆனால் வாவ் என்பது அப்படி அல்ல, அது ஒரு விஷயத்தில் இணைந்திருத்தல் என்ற பொருளை தரக்கூடியதாகும். சரியா? அடுத்தது பாருங்க, அதாவது இந்த பாருங்க, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சேர்த்தல் என்று சொல்லும் பொழுது அதில் மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய வழிகாட்டுதலுக்கு நாம் மீறிவிடக்கூடாது. சேர்த்தல் என்று சொல்லும் பொழுது மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய அளவை நாம் கடந்து விடக்கூடாது. இப்போ ஒரு பிரசங்கி வர்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில, ஒருத்தர் பிரசங்கி, ஒரு ஹதீப், அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி ஒரு சிறிய லெக்சர் ஒன்று கொடுக்கிறார். அதில் என்ன சொல்கிறார்? மை யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ரஷத். நல்லகவனிய, மை யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ரஷத். யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்தாரோ அவர் நேர்வழி, நல்வழி பெற்று விட்டார். சரியா? அடுத்து என்ன செய்கிறார் அவரு? வமை யஸிஹிமா ஃபக்கத் கவா. அந்த இருவருக்கும் யார் மாறு செய்வாரோ அவர் வழிகெட்டு விடுவார் என்று சொல்கிறார். இப்போ பாருங்க, அல்லாஹ், நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் யார் கீழ்ப்படிவாரோ அவர் நேர்வழி பெற்றார், நல்வழி பெற்றார். இது குர்ஆன்ல ஹதீஸ்ல வருகிறது. அடுத்தது அவர் எப்படி சொல்லி இருக்கணும்? வமை யஸில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் இன்னும் அவனுடைய தூதருக்கும் யார் மாறு செய்வார்களோ அவர்கள் வழிகெட்டு விட்டார்கள், வழிகெட்டு விடுவார்கள் என்ற அடிப்படையில் அவர் சொல்லி இருக்கணும். குர்ஆன்ல நீங்கள் பார்த்தீர்களேயானால் இப்படித்தான் வரும், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் என்று வரும். ஆனா இவர் என்ன செய்தாரு? அந்த அல்லாஹுவை நோக்கியும் ரசூலை நோக்கியும் சேர்த்து ஒரே சுட்டு சொல்லிலே சொல்லக்கூடிய ஹுமா வமையாசி ஹிமா. புரியுதா? அந்த ஹுமா என்பதுதான் அதுக்கு முன்னாடி சாது கசரா செஞ்சு வந்திருக்கிற ஹிமான்னு சொல்றாங்க. இன்னொரு கிராத்துல ஒமையாசி ஹுமான்னு இருக்கும். அந்த இருவருக்கும் யார் மாறு செய்கிறாரோ என்று அல்லாஹுவையும் ரசூலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சொல்லுக்குள்ளார கொண்டு வந்தார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிக்கல. நீ ரொம்ப கெட்ட பிரசங்கி, எந்திரித்து போ, எழுந்து போ என்று அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டி விட்டார்கள். அப்போ ஒன்று சேர்த்தல் என்பதில் அளவு கடந்து விடக்கூடாது என்பதை இமாம் அவர்கள் இங்கே அழகான முறையிலே உணர்த்திவிட்டு செல்கிறார்கள். என்றால் இன்று நம்முடைய முஸ்லிம்களிலே ஒரு கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்திகாசா, ரட்சிப்பை தேடுகின்றார்கள். அவர்கள் நாம் எங்கிருந்தாலும் நம்மை பார்ப்பார்கள், நம்முடைய துஆக்களை கேட்பார்கள், நாம் அவர்களிடத்திலே கேட்டால் நமக்கு அவர்கள் பதில் அளிப்பார்கள், இப்படியெல்லாம் நம்புகிறார்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு என்பதை நாம் புரிய வேண்டும். கவனிங்க, இது போன்று மற்றொரு நபிமொழி அறிவிக்கப்படுகின்றது. அதாவது ஒரு பிரசங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் பிரசங்கம் செய்த போது கூறினார், யார் அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிந்தாரோ அவர் நல்வழி பெற்றார். இன்னும் யார் அவ்விருவருக்கும், இதான் இங்க ஹைலைட், புரியுதுங்களா, அவ்விருவருக்கும் மாறு செய்வாரோ அவர் வழிகெட்டு விடுவார். இதை செவியுற்றவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ கெட்ட பிரசங்கி ஆவார், நீ எழுந்து சென்று விடு. அவ்விருவருக்கும் என்று ஒன்று சேர்த்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்று அபு சுலைமான் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள். இப்போ ஒரு சந்தேகம் வரும், குர்ஆன்ல அந்த மாதிரி சில இடங்கள்ல அல்லாஹுடைய அந்த செயலோடு படைப்புகளுடைய செயல்களும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது சம்பந்தமான ஒரு ஆயத்தையும்
அதற்குரிய விளக்கத்தையும் தான் இமாம் பதிவு செய்றாங்க. அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக அல்லாஹ் இன்னும் அவனுடைய வானவர்கள். புரியுதா? நிச்சயமாக அல்லாஹ் இன்னும் அவனுடைய வானவர்கள். இப்ப நபர்கள், 2 நபர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று அல்லாஹ், இன்னல்லாஹ, இரண்டாவது வ மலாயிகத்தஹு, அவனுடைய வானவர்கள் என்று சொல்லிவிட்டு இருவரையும் சேர்த்து யுஸல்லூன அலன் நபி, இருவரும் இவர்கள் எல்லோருமே இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நபியை வாழ்த்துகிறார்கள். மூமின்களே நீங்களும் நபியை வாழ்த்துங்கள், இன்னும் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். இப்ப இந்த இடத்துல குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள்ல பலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்க பாருங்க, இன்னல்லாஹ யுஸல்லி வ மலாயிகத்தஹு யுஸல்லூன, அந்த இடத்துல அல்லாஹ்விற்குரிய அந்த ஃபெயல் இருக்கிறதே அது போக்கப்பட்டு விட்டது வாக்கியத்தினுடைய சுருக்கத்திற்காக. அப்ப எப்படி இருக்கும் உண்மையான வாக்கியம்? இன்னல்லாஹ யுஸல்லி வ மலாயிகத்தஹு யுஸல்லூன என்று இருக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எந்த இடத்திலே பிரிக்க வேண்டுமோ அந்த இடத்திலே படைப்புகளிலிருந்து அவனை நாம் கண்ணியப்படுத்தி விட வேண்டும். புரியுதுங்களா? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், குர்ஆனின் சொற்களுக்கு பொருள் கூறும் அறிஞர்களும் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்ற வாக்கியத்தில் யுஸல்லூன என்பது அல்லாஹு தஆலா இன்னும் மலக்குகள் பக்கம் திரும்புகிறதா அல்லது மலக்குகள் பக்கம் மட்டும் திரும்புகிறதா என்பதில் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். சில அறிஞர்கள் அல்லாஹ் இன்னும் வானவர்களை பார்த்து திரும்புவதாக கூறினார்கள். வேறு பல அறிஞர்கள் கூட்டாக்குதல், ஒன்று சேர்த்தல் என்ற காரணம் பெற்றுக் கொள்ளப்படுவதால் இதை தவிர்க்கிறார்கள். ஆக யுஸல்லூன என்பது வானவர்களை மட்டும் குறிப்பதாகவும் அதற்கு முன்னால் யுஸல்லி என்று ஒரு வாக்கியம் போக்கப்பட்டதாக இருக்கும். அதாவது இன்னல்லாஹ யுஸல்லி வ மலாயிகத்தஹு யுஸல்லூன என்பதாக முழு வாக்கியம் இருக்கும் என்று கூறுகிறார்கள். குர்ஆன்ல அந்த மாதிரி சுருக்கத்திற்காக வேண்டி வாக்கியங்கள் போக்கப்படுவது இது அரபி மொழியினுடைய ஒரு வழக்கம். அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. அடுத்ததாக திரும்ப செய்திக்கு வந்துடுறாங்க. அந்த மறுப்புகளை எல்லாம் எப்படி சைடா கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சைடா கொடுத்துட்டு திரும்ப செய்திக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை பதிவு செய்வதின் மூலமாக. அல்லாஹ் அக்பர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, ஒவ்வொரு சஹாபியிடத்திலையும் ஒரு வித்தியாசமான தன்மை பெற்றுக் கொள்ளப்படுங்க. அந்த வகையில் உமர் இருக்கிறாரே, அவர் ஒரு வித்தியாசமான ஆள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி நம்ம எப்படி என்ன சொல்ல முடியும்? சுப்ஹானல்லாஹ், அவங்க தான். அதற்கு அடுத்து உமர் இருக்கிறாங்களே, அவர் எவ்வளவு பெரிய கோபக்காரி, எவ்வளவு பெரிய ஒரு அதாவது ஒரு ஆளுமை, ஒரு கம்பீரமானவர். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிறதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி அப்படியே மென்மையா மிருதுவா அப்படியே சாஃப்ட் ஆயிடுவார். அவ்வளவு பாச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல. யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முறைத்து பார்ப்பதை கூட ஒத்துக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி விரல சுட்டி காட்டி பேசுறது கூட ஒத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல அந்த ஒரு பாசம், பிரியம் வைத்திருந்தார்கள். சரியா? நிறைய நேரங்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சந்தர்ப்பம் கிடைக்குதோ க்ளோஸா, அப்ப ரொம்ப மனம் விட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம். இன்னொரு சந்தர்ப்பம் நான் சொல்றேனே, சஹீஹுல் புகாரில இமாம் புகாரி பதிவு செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையை பிடித்து கொண்டு அப்படியே போறாங்க. ஒரு வாக்கிங் மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன். கையை பிடிச்சிக்கிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கை உமருடைய கையில இருக்கிறது ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமா இருந்திருக்கும். உமருக்கு சந்தோஷமா தாங்கல. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்னுடைய நஃப்ஸை தவிர. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே இல்ல உமரே அப்படின்னு சொல்லி. அப்போ உமர் அவர்கள் உடனே புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய நஃப்ஸை விட எனக்கு நீங்கள் தான் பிரியமானவர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆன யா உமர், உமரே இப்போதுதான் நீங்கள் என்பதாக. கவனிங்க, இந்த சம்பவத்தில் இமாம் அவர்கள் என்ன பதிவு செய்கிறார்கள்? அதாவது உமர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு, நீங்க எவ்வளவு கண்ணியமானவங்க. அல்லாஹ் அக்பர். தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா உங்களையும் சேர்த்துட்டானே, எவ்வளவு கண்ணியம் அது, உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு மதிப்பு, மரியாதை அது.
என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே பூரித்து போய்விட்டார்கள். புரியுதா? கவனிங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது, அல்லாஹ்விடம் உங்களின் சிறப்புகளிலே ஒன்று, அதாவது தான் விளங்குனதை சரியா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சொல்லி பார்த்து சரி செய்து கொள்கிறார்கள். புரியுதுங்களா? அல்லாஹ்விடம் உங்களின்னு போட்டுங்க, அல்லது உங்களுடைய, அல்லது உங்கள்னு போட்டாலே போதும், அல்லது உங்களுடைய போட்டுப்போம். அல்லாஹ்விடம் உங்களுடைய சிறப்புகளில் ஒன்று உங்களுக்கு கீழ்ப்படிவதை தனக்கு கீழ்ப்படிவதாக அவன் ஆக்கியிருப்பதாகும். புரியுதா? சூரா நிசாவுடைய 84வது வசனமா இருக்கும். 80வது வசனம் கவனிங்க. சூரா நிசால 80வது வசனம் பாருங்க. யார் ரசூலுக்கு கீழ்ப்படிவாரோ அவர் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது, அல்லாஹ்விடம் உங்களுடைய சிறப்புகளிலே ஒன்று உங்களுக்கு கீழ்ப்படிவதை தனக்கு கீழ்ப்படிவதாக அவன் ஆக்கியிருப்பதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு அக்பர். இதெல்லாம் நமக்கு புரியறதுக்கு இன்னும் எவ்வளவு காலமாகுமோ, சரிங்களா? இப்ப எல்லாம் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், வார்த்தைகளை நான் உச்சரிக்கிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். என்னுடைய நாவல இருக்கு, உங்களுடைய காதுல இருக்கு. இது எனக்கும் கல்புல இறங்கணும், உங்களுக்கும் கல்புல இறங்கணும். அது சும்மா இறங்கிறாது. வெறும் இந்த 1 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கறதுனால இதற்கு பல நாட்களாக பல மணி நேரங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். அதை நோக்கி நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் கொஞ்சமாவது புரிய வரும். மௌத்துக்கு முன்னாடி கொஞ்சம் புரிந்து விட்டாலே அல்ஹம்துலில்லாஹ், அது மிகப்பெரிய விஷயம். புரிஞ்சுக்கங்க. நமக்கு பாடம் புரிஞ்சிருச்சு, நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சு போயிடாதீங்க. இப்பதான் நம்ம ஒரு சொட்டு, அந்த ஒரு சொட்டுல ஒரு சொட்டை லட்சமாக்கி அதுல ஒரு பகுதியை தான் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிருக்கிறோம். புரியுதா? அதுவும் எது வரைக்கும்? எனக்கு நாக்கு வரைக்கும், உங்களுக்கு காது வரைக்கும் தான். இனி கல்புல போய் அந்த சொட்டுல உள்ள ஒரு சொட்டு போய் இறங்குறதுக்கு அதுக்கு அல்லாஹ்விடத்துல நம்ம துஆ கேட்கணும். புரியுதா? ஆமா. அடுத்து கவனிங்க, 16வது வசனம். இது ரொம்ப முக்கியமான வசனம். இமாம் அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப இதை அழகான முறையில பதிவு செய்யறாங்க. இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை இமாம் அவங்க சொல்றாங்க. கவனிங்க. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல் ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். படிப்பதற்கு முன்பாக இந்த வசனத்தை பற்றிய ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். முதலாவது செய்தி, இந்த வசனத்தை சூஃபிகள் தரீகாக்காரங்க பேசவே மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பை பற்றி மணிகணக்கா பேசுவார்கள், இந்த வசனத்தை பேசவே மாட்டார்கள். ஏன்? இந்த வசனம் நேரடியா அவங்கள துப்பாக்கியால சுடுற மாதிரி. ஏன்? வெறும் அன்பு, பாசம், பிரியம், நேசம் என்று மட்டும் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள், அவர்கள் செய்ததை மட்டும் செய்யுங்கள். இத்தாஅத்துர் ரசூல், அல்லாஹு தஆலா முஹப்பத்தை இத்தாஅத்துர் ரசூலில் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அதனால இந்த சூஃபி தரிகாக்காரங்க இதை பற்றி பேசவே மாட்டாங்க, உங்களுக்கு பாடம் எடுக்கவே மாட்டாங்க. புரியுதா? இது ஒரு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. சரி, இப்ப இந்த பாடத்தோடு இந்த நூலோடு இந்த வசனத்தை இமாம் அவர்கள் எங்கே கொண்டு போகிறார்கள் பாருங்க. வசனத்தினுடைய பொருளை முதலாவது பார்ப்போம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன் குன்தும் நீங்கள் இருந்தால், துஹிப்பூன அன்பு வைப்பவர்களாக, நேசிப்பவர்களாக, பிரியப்படக்கூடியவர்களாக அல்லாஹுவை, ஆக ஃபத்தபிஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்புபுக்கும் அல்லாஹ் உங்களை அன்பு வைப்பான், உங்கள் மீது உங்களை அல்லாஹ் நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் உங்களுக்கு உங்கள் பாவங்களை அவன் மன்னித்து விடுவான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம்
அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், வர் ரசூல் இன்னும் ரசூலுக்கு, ஃபஇன் தவல்லவ் நீங்கள் விலகி செல்வீர்களேயானால், நபியுடைய சுன்னத்தை பின்பற்றாமல் மனம் போன போக்கிலே நீங்கள் செல்வீர்களேயானால், ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன் நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களை நேசிக்க மாட்டான். அப்ப சுன்னத்துக்கு மாற்றமா செல்லக்கூடியவங்க ஒரு நேரத்தில் குஃப்ரிலே சென்று விடுவார்கள். அதுதான் போய் முடியும். சுன்னத்துக்கு மாற்றமாக இஸ்லாமை ஒருவன் பின்பற்ற நினைத்தால், நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நோட்ல ஹைலைட்டா வீட்டில் எழுதி ஒட்டுங்க கொஞ்ச நாளைக்கு. யார் இஸ்லாமை சுன்னத்தில் இல்லாததை கொண்டு பின்பற்ற நினைக்கிறார்களோ, யார் இஸ்லாமை சுன்னத்தில் இல்லாததை கொண்டு பிராக்டிஸ் பண்ண நினைக்கிறார்களோ, அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமை விட்டு விலகி குஃப்ரிலே சென்று விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, நீங்கள் நபிக்கு இத்தாஅத் செய்யவில்லை என்றால், நபியுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால், அதாவது அவங்க சொல்லியதை போன்று இஸ்லாமை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணவில்லை என்றால், ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரின் அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கு? காஃபிர்களை நேசிக்க வேண்டும் என்று. அதாவது உங்களுடைய இந்த செயல் இன்றைக்கு இல்லை என்றாலும் நாளை உங்களை குஃப்ரிலே கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரி, கவனிங்க, இந்த வசனம் இறங்கியது, நல்லா கவனிங்க. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி என்ற வசனம் இறங்கின உடனே முனாஃபிக்குகள், யஹூதிகள் இவங்கெல்லாம் என்ன பேசிக்கொண்டார்கள் என்றால், ஓஹோ நம்ம நபிக்கு கொஞ்சம் ஆசை வந்து விட்டது. அதாவது அவரை ரொம்ப பாக்கியமானவராகவும் ரொம்ப அருள் மிக்கவராகவும் அவரை பார்க்கறது, தொடுறது, அவர் அப்படியே ஒரு பரக்கத்தான ஒருவராக அவரை எடுத்துக்கொள்வது, எப்படி கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டார்களோ அந்த மாதிரி ஆக்க வேண்டும் என்று முஹம்மது இப்ப விரும்ப ஆரம்பித்து விட்டாரோ. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது போன்று அந்த முனாஃபிக்குகள், மதீனாவுடைய யஹூதிகள் பேசிக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், அட முட்டாள்களா, இந்த மார்க்கத்தில் அதற்கு அனுமதி கிடையாது. இதை தொட்டா பரக்கத்து, அதை தொட்டா பரக்கத்து, இதை தடவுனா பரக்கத்து, அதை தடவுனா பரக்கத்து. அதாவது ஒரு மனிதருக்கு இப்படியெல்லாம் இந்த குர்ஆன்ல, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்கு வழி இல்லை. நபி, அதாவது என் மீது நீங்கள் அன்பு வைத்தால் நபியை நீங்கள் இத்துபா செய்யுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு நபிக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொல்லை கேட்டு அவருடைய செயலை பின்பற்றி நடங்கள் என்ற அர்த்தமே தவிர, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் தொட்டு வணங்குவதை போன்று அவர்களை ஒரு பரக்கத்தாக அவர்களை, அதாவது அவங்களுடைய சிலையை வைக்கிறது, அவங்க அந்த சிலையை தொட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இஸ்லாமிலே இல்லை. இந்த இஸ்லாம் என்பது பின்பற்றுவதுதான், கீழ்ப்படிவதுதான், ஏற்று நடப்பதுதான் என்று அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். அப்ப இந்த வசனத்துல நல்ல கவனிங்க, ரெண்டு செய்திகள். ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய முஹப்பத்திற்கு உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் ரசூலுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்திற்கு ரசூலுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் மக்ஃபிரத்தும் உங்களுக்கு இத்தாஅத்துர் ரசூல், இத்திபா ரசூல் இல்லாமல் கிடைக்காது. இத்திபா ரசூல் என்பது என்ன? இப்ப எப்படி உதாரணமா, இதுக்கு நான் சில உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, சில பேர் என்ன செய்வாங்க, அதான் சொல்லுவாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், உடனே அப்படி இப்படி இப்படி கண்ணில் இப்படி தடவிப்பாங்க. இதுதான் இந்த பரக்கத். புரியுதுங்களா? அதாவது உதாரணத்துக்கு அமல்களை கொண்டு பரக்கத்து தேடணும். இப்ப ஸலவாத் ஓதுறீங்க, அது பரக்கத்து. குர்ஆன் ஓதுறீங்க, அது பரக்கத்து. தொழுக, அது பரக்கத்து. துஆ கேட்கிறோம், அது பரக்கத்து. அதே போல எந்தெந்த செயல்களை செய்தால் பரக்கத் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த செயல்களை செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொன்னா உங்களுக்கு புரிய வரும். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலோடு சேர்ந்த அவர்களுடைய முடி, அவர்களுடைய வேர்வை, புரியுதுங்களா, இதற்கென்று ஒரு தனி கண்ணியம் மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பின்னாடி பாடங்கள்லையும் வரும் இன்ஷா அல்லாஹ். இப்ப இன்று என்ன செய்கிறார்கள் நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முடி என்று சொல்லி வைத்துக்கொண்டு சில அரபு நாடுகளில் பார்க்கலாம், நீங்க என்னென்னமோ செய்வாங்க. அதை அப்படியே, அதாவது ஒரு சிலை வணக்கம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி செய்வார்கள்.
உம்மு சலமா என்ன செய்வாங்க ரலியல்லாஹு அன்ஹா, அந்த முடிய அவங்க வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சிருப்பாங்க. அதாவது யாருக்காவது நோய் நிவாரணம் தேவைன்னு சொன்னா அதை தண்ணியில் அவங்க கொடுப்பாங்க. இதுதான் புரியுதுங்களா? அதை விட்டுட்டு அதை அப்படியே வணங்குற மாதிரி, அதை தொட்டா பரக்கத்து, அதை அப்படியே பார்த்தா பரக்கத்து, இந்த மாதிரியாக செய்யக்கூடிய செயல்கள் இருக்குது. இது இஸ்லாமில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் அப்படி செய்யவில்லை. புரியுதுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முடிய அதாவது அவங்க ஹஜ்ஜத்துல் விதால சிரைத்த போது சஹாபாக்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள், சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். அதற்கு பின்னாடி அதனுடைய வரலாறு நமக்கு அறிவிக்கப்படவில்லை. இப்ப எங்கெல்லாம் இந்த மாதிரி முடி இருக்குது அதை ஜியாரத்து செய்ய போவோம். எப்படி அதை ஜியாரத்து செய்யறதுக்கு காஷ்மீர்ல ஹஜ்ரத் புல்லுன்னு ஒரு தர்கா இருக்கு, அங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முடி இருக்குன்னா அதுக்கு ஜியாரத்துக்கு ஒரு கூட்டம் போவாங்க. இந்த மாதிரி எங்கெங்கேயும். அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய போர்வை தேவபந்த் மதரசால என்ன செஞ்சாங்க, துருக்கியில அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போர்வை, அவங்களுடைய ஜுப்பாவின் மீது போர்த்தப்பட்ட போர்வைன்னு ஒரு போர்வை, அந்த போர்வையை ஜியாரத்து பண்றதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கொள்வது கூடாது. புரியுதுங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் எவ்வளவு அழகா இமாம் அவங்க கொண்டு போறாங்க பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் என்பது இப்படி எடுத்துக்கொள்வதல்ல, அவர்களை இத்தாஅத் செய்வது, அவர்களை இத்திபா செய்வது, அவர்கள் சொன்ன அமல்களை செய்வது. கவனிங்க, இந்த வசனம் அதாவது 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம் இறங்கிய போது நிராகரிப்பாளர்கள் பேசிக்கொண்டார்கள். நிராகரிப்பாளர்கள் எல்லாருமே வருவாங்க, யூதர்கள், முனாஃபிக்குகள் எல்லாமே. நிச்சயமாக மக்கள் முஹம்மதை ஹனான் ஒரு பாக்கியவானாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஈசாவை எடுத்துக்கொண்டது போன்று. ஆகவே அல்லாஹு தஆலா உடனே வசனம் இறக்கினான், குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல் ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். ஆக இந்த வசனத்தில் காஃபிர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நபிக்கு கீழ்ப்படிவதை தனக்கு கீழ்ப்படிவதுடன் அல்லாஹு தஆலா சேர்த்து கூறியிருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப அதாவது அல்லாஹு தாலாவை எப்படி மதிக்க வேண்டுமோ, அல்லாஹு தாலாவிற்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டுமோ அப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? நீங்க விளங்குற மாதிரி அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் வணங்கியதை போன்று ஒரு பரக்கத்தாக எடுத்துக்கொண்டது போன்று முஹம்மதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி சொல்லப்படல. அவர்களுக்கு கீழ்ப்படிவதிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை அல்லாஹ் உங்களுக்கு நேரடியாக சொன்னால் எப்படி நீங்கள் கட்டுப்பட வேண்டுமோ அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் அவருக்கு கட்டுப்பட வேண்டும். இவர் மனிதரை, இவர் பேச்சை நம்ம எப்படி கேட்போம்? அதுதான் அந்த குஃபார்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஏன் நேரா அல்லாஹ் எங்க இடத்துல பேசக்கூடாதா? லவ்லா யுகல்லிமுன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு நேரடியா பேசக்கூடாதா எங்களிடத்துல? ஏன் உங்கள்கிட்ட மட்டும் பேசணுமா? இந்த மாதிரி முட்டாள்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா? அது எல்லாவற்றுக்கும் அங்கே மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது. வசனம் 17, اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இஹ்தினா எங்களுக்கு நேர் வழிகாட்டு, அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், அஸ்ஸிராத் பாதை, அல் முஸ்தகீம் நேரான, சமமான, நடுநிலையான அந்த பாதை எப்படிப்பட்டது? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ அருள் புரிந்தவர்களுடைய பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம், அவர்கள் கோபிக்கப்பட்டவர்கள் அல்ல, வலத்தாலின் வழிகட்டவர்கள் அல்ல. சரியா? சரி, இமாம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறான், நபியை எப்படி புகழ்ந்திருக்கிறான், நபியுடைய மதிப்பை மரியாதையை எப்படி அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருக்கிறான் என்றால், இந்த இடத்துல யா அல்லாஹ் அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு. இந்த நேரான பாதை யார்? இந்த நேரான பாதை என்று எதை குறிக்கிறது? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ அருள் புரிந்தவர்களுடைய பாதை. நீ அருள் புரிந்தவர்கள் என்று யாரை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது? இதனுடைய தஃப்சீரை நீங்க புரிந்தா இந்த வசனம் எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை உணர்த்துகிறது என்பதை நீங்கள் புரியலாம். பாருங்க, அபுல் ஆலியா இவங்கெல்லாம் படிச்சு பாருங்க, விக்கிபீடியாவில் போய் அபுல் ஆலியான்னு போட்டு பாருங்க. எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர்கள். இவருடைய வரலாறை படிச்சீங்கன்னா அழுதுருவீங்க. நம்மளெல்லாம் வந்து பிஞ்ச செருப்பால தான் அடிக்கணும், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? அல்லாஹ் அக்பர். இவ்வளவு சுப்ஹானல்லாஹ் படிங்க. நான் சொல்லலை, இது தனியாக ஒரு பயானே பண்ணியிருக்கிறேன். நீங்கள் படிங்க, விக்கிபீடியாவில் போய் படிங்க. சுப்ஹானல்லாஹ்
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரிந்து கொண்டவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரியாத என்ன மாதிரி முட்டாள்களுக்கு இடையில எவ்வளவு பெரிய வித்தியாசங்கிறத நீங்க படிச்சா புரிவீங்க. கவனிங்க, அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா, அதே போல அல் ஹசன் பஸ்ரி, இவங்களை சொல்லவே தேவையில்லை. புரியுதா? இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அஸ்ஸராத் அல் முஸ்தகீம் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் குடும்பத்தினரில் சிறந்தவர்கள், கியாரு அஹ்லில் பைத், கியாரு அஹ்லில் பைத், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரி கியாரு அஹ்லில் பைத், யார் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் தீனிலே தங்களை அப்படியே மார்க்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அந்த நபியினுடைய குடும்பத்தார்களும் இன்னும் அவர்களின் தோழர்களும் ஆவார்கள். புரியுதா? சரி, இந்த கருத்தை அபுல் ஆலியா இன்னும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து அபுல் ஹசன் அல் மாவர்தி ரஹிமஹுல்லா அறிவிக்கிறார்கள். அப்ப யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு என்றால் என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எங்களுக்கு காண்பித்து கொடு, அவங்களுடைய பாதை, அவங்களுடைய சுன்னத்தை எங்களுக்கு காண்பித்து கொடு, அவங்களுடைய அஹ்லுல் பைத் எந்த வழியிலே சென்றார்களோ அந்த பாதையை எங்களுக்கு காண்பித்து கொடு, அஸ்ஹாபுர் ரசூல் நபியினுடைய தோழர்கள் எந்த பாதையிலே சென்றார்களோ அந்த பாதையை எங்களுக்கு காண்பித்து கொடு. அந்த நியத்தோட இந்த துஆவை நம்ம ஓதணும். புரியுதா? அப்பதான் உங்களுக்கு ஷிர்க் எது, ஈமான் எது, குஃபர் எது, இஸ்லாம் எது, பித்அத் எது, சுன்னா எது என்று உங்களுக்கு புரிய வரும். இப்ப நீங்க ஒரு தனி ரூட்ல போயிட்டே இருக்கிறீங்க. புரியுதா? அதாவது நீங்கள் எதில் பிறந்தீர்களோ, எதில் வளர்ந்தீர்களோ, எதை சிந்திப்பதற்கு உங்களுக்கு போதிக்கப்பட்டதோ அதுதான் சரியான வழி என்று சென்று கொண்டிருக்கும் பொழுது எப்படி உண்மையான நேர்வழியின் பக்கம் வழி கிடைக்காது. புரியுதா? நம்ம போறது கரெக்டான ரூட்டா என்று 4 பேர்கிட்ட கேட்கணும், 4 சைன் போர்டை பார்க்கணும், 4 திசையை பார்க்கணும். சூரியன் எந்த பக்கம் உதிக்குது, எந்த பக்கம் உதிக்குது, நம்ம ஊர் எந்த பக்கம் இருக்குது, கிழக்கா மேற்கா, இதெல்லாம் தெரிஞ்சாதானே நம்ம போறது சரியான ரூட்டான்னு முடிவு செய்ய முடியும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை கொடுத்துட்டான். இந்த இஸ்லாம்ல அல்லாஹு தஆலா ஒரு ரசூலை அனுப்பிட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு குர்ஆனை அல்லாஹு தஆலா நமக்கு இறக்கிட்டான். இப்ப நாம் போகக்கூடிய அந்த பாதை, நாம் பயணிக்கக்கூடிய அந்த வழி, இது குர்ஆன் சொல்லக்கூடிய வழிதானா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்த வழிதானா, பாதைதானா என்று சிந்திக்கவே ஒரு மனிதன் தயார் இல்லை என்றால் எப்படி நேர்வழி அடைய முடியாது, சான்ஸே கிடையாது. புரியுதுங்களா? மக்கி இப்னு அபி தாலிப் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், அஸ்ஸராத் அல் முஸ்தகீம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படியே அந்த விளக்கம் கூடுது பாருங்க. மக்கி இப்னு அபி தாலிப் கூறுகிறார், அஸ்ஸராத் அல் முஸ்தகீம் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் 2 தோழர்கள், யார் அவங்க? அபூபக்கர் இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆவார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அவங்களுடைய சுன்னத்தை நடைமுறைப்படுத்தி மார்க்கத்தில் மக்களை வழிநடத்துவதிலும் அரசியல் சமூகத்தில் அவர்களை வழிநடத்துவதிலும் வழிகாட்டிகள் யாரு? அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. புரியுதுங்களா? அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தான், அவர்களும் இந்த 2 பேருடைய சுன்னத்தில் சென்றார்கள். புரியுதுங்களா? இதே கருத்தை ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் அடுத்து வர்றாங்க. அப்ப அஸ்ஸராத் அல் முஸ்தகீம் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர், கியாரு அஹ்லில் பைத், அதே போல அஸ்ஹாபுர் ரசூல். இன்னொரு அர்த்தம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸாஹிபாஹு அபூபக்கர் வ உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும். இது ஒரு கருத்து. இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்ப ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது நீ அருள் புரிந்தாயோ, அப்ப முதலாவது கருத்து அஸ்ஸராத் அல் முஸ்தகீம் என்பதை பொதுவா வைத்தாலும் நேரான பாதை. உதாரணத்துக்கு இஸ்லாம், குர்ஆன், அந்த மாதிரி விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குதானே. அப்ப அந்த நேர குர்ஆன், இஸ்லாம் என்பதை எங்க கொண்டு போய் அல்லாஹ் தஆலா சுருக்குறான்? நீங்கள் புரிந்து கொண்டதல்ல, உங்களுடைய கலாச்சாரத்தில் உள்ளதல்ல, 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு நாட்டிலே பின்பற்றப்படக்கூடியதல்ல. புரியுதுங்களா? எது? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நான் அருள் புரிந்தவர்களுடைய பாதை, அவர்களுடைய இஸ்லாம், அவர்களுடைய தரீக், அவர்களுடைய வழிமுறை. புரியுதுங்களா? அப்ப அந்த அருள் புரிந்தவர்கள் யாரு? அவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனிங்க, இதே கருத்தை ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்ற வசனத்திற்கு விளக்கமாக அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா கூறினார் என்ற செய்தி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வந்தபோது, இவங்க யாரு? ஹசன் பஸ்ரி.
அல்லாஹ் அக்பர், என்ன வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. சதக அபுல் ஆலியா வ நஸஹ, அபுல் ஆலியா மிக உண்மையான சரியான பேச்சை பேசினார். தனது மக்களுக்கு உம்மத்துக்கு அவர் நன்மையை நாடி இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். இந்த உம்மத்து நேர்வழியில போக வேண்டும் என்றால் இதுதான் சரியான பாதை. எந்த பாதை? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய பாதை, உமருடைய பாதை. புரியுதுங்களா? இன்னும் அவர் தான் கூறிய கருத்தில் மக்களுக்கு நன்மையை நாடினார் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் அவர்களும் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற வசனத்திற்கு இதே கருத்தை கூறினார் என மாவர்தி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள். சரி, வசனம் 18. இது ஆயத்துல் குர்சிக்கு அடுத்து உள்ள வசனம், 256வது வசனம். فَمَنْ يَكْفُرْ بِالطَّاغُوتِ وَيُؤْمِنْ بِاللَّهِ فَقَدِ اسْتَمْسَكَ بِالْعُرْوَةِ الْوُثْقَى لَا انْفِصَامَ لَهَا. யார் தாகூத்தை நிராகரிப்பார்களோ, இப்லீஸை யார் நிராகரிப்பார்களோ, அல்லாஹ் அல்லாத மஅபூதை யார் நிராகரிப்பார்களோ, வயுமின் பில்லா அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்களோ, ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர் உறுதியான வளையத்தை பற்றி பிடித்துக் கொண்டார். அந்த வளையம் ஒருபோதும் துண்டித்து விடாது, அறுபட்டு விடாது, உடைந்து விடாது. லன் ஃபிஸாம லஹா. இப்ப இந்த வசனத்துல உறுதியான வளையம் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பதாக சில விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள் என்று அபு அப்துர் ரஹ்மான் அஸ்-சுலமி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். புரியுதா? நமக்கு இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான். அதனால ஒவ்வொரு அறிஞருடைய பேர் வரும்போது அவங்களுடைய வரலாறுகள் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்க போய் உங்களுக்கு கல்வியில ஆர்வம் இருந்தா, மார்க்கத்தினுடைய மூத்தவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் உங்களுக்கு தேடல் இருந்தால், அதுக்கு உங்களிடத்துல நேரம் இருந்தால், அதெல்லாம் தெரிந்து கொள்வது உங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும் என்பதையும் நீங்கள் உணர்ந்தால், நீங்க போய் இப்போதைக்கு உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த விக்கிபீடியால அவ்வளவு விஷயங்களை சேகரித்து வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பெரிய நூல்கள் இருந்து அதுல தேடுங்க. அது நீங்க எந்த அளவுக்கு மார்க்கத்தோட ஈடுபாடா இருக்கிறீங்க என்பதற்கு உங்களுக்கும் உங்க நப்சுக்கும் இடையில உண்டான டெஸ்டிங். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள உறுதியான வளையம் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பதாக சில விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள் என்று அபு அப்துர் ரஹ்மான் அஸ்-சுலமி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறார்கள். உறுதியான வளையம் என்பது இஸ்லாம் என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. உறுதியான வளையம் என்பது ஷஹாதத்து தௌஹீத் என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அடுத்து அப்ப நேரடியா முதலாவது கருத்தை எடுத்துக்கொண்டா, அதாவது யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டாரோ, ஷைத்தானை நிராகரித்து விட்டாரோ, அவர்தான் உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிடித்துக் கொண்டார். அவருக்கு தான் கண்டிப்பா ஹிதாயத்து கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப ஒருத்தர் அல்லாஹ்வை ஈமான் கொள்றேங்கிறாரு, ஷைத்தானை நிராகரிக்கிறேங்கிறாரு, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிக்கு வர மாட்டேங்கிறார். புரியுதா? உடர் வழி கிடைக்குமா? அவர் உறுதியான வளையத்தை, அவருக்கு அந்த உறுதியான வளையம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இந்த வசனமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை, அந்த மகத்துவத்தை உணர்த்துகிறது. அதே போல அடுத்து ஒரு வசனம், இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. கவனிங்க, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் கணக்கிட்டால் அந்த நிஅமத்தை நீங்கள் கணக்கிட்டு முடிக்க முடியாது. என்ன நினைத்தால் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கணக்கிட்டு நீங்கள் முடிக்க முடியாது. இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. சரி, இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா நிஅமத் என்று சொல்கிறானே, தன்னுடைய நிஅமத் என்று சொல்கிறானே என்றால் சுப்ஹானல்லாஹ், பல அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நபியாக அனுப்பப்பட்டதை, நபியை அனுப்பி அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய நபி நமக்கு அனுப்பப்பட்டதால் எவ்வளவு பெரிய ஒரு தேர்வழி, எவ்வளவு பெரிய ஒரு நேர்வழி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சாப்பிடுறது எப்படின்னு ஒரு செயல் வடிவமா நமக்கு செய்து காட்டினார்கள். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு செயல் வடிவமா, தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, வணக்க வழிபாடு, பணிவா நடக்கிறது, மக்கள்கிட்ட பேசுறது, தூங்குறது, எந்திரிக்க, எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்முறையால் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நம்ம உட்கார்ந்து கொஞ்சம் சிந்திச்சோமையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இந்த மார்க்கத்தில் கிடைத்த நன்மைகள் என்ன, எப்பேற்பட்ட வழிகாட்டுதல்கள் எல்லாம் எனக்கு இந்த நபியின் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கிறது, எத்தகைய ஒழுக்க மாண்புகள், எத்தகைய வழிகாட்டுதல்கள், எத்தகைய ஞானங்கள், எத்தகைய தத்துவங்கள், இப்படி சிந்திச்சா சுப்ஹானல்லாஹ் நாம் அவற்றை கணக்கிட்டு முடிக்க முடியாது.
புரியுதுங்களா? பொதுவா இந்த வசனத்திற்கு பெரும்பாலான பிரசங்கிகள் பேச்சாளர்கள் சொல்வது என்ன? அல்லாஹ்வுடைய நியமத்து, கண்ணை பாருங்க, காதை பாருங்க, மூக்க பாருங்க, முழிய பாருங்க, காசை பாருங்க, பணத்தை பாருங்க, காரை பாருங்க, பங்களா பாருங்கன்னு சொல்லுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய நியமத், அதாவது நியமத்துஹு பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனிங்க, மேலும் அல்லாஹ்வின் அருளை நீங்கள் எண்ணினால் அதை நீங்கள் எண்ணி முடிக்க மாட்டீர்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ்வின் அருள் என்பது முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு புரிந்த அருளை குறிக்கிறது என்று சஹல் தஸ்தரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து 20வது வசனம், வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி உலைக ஹுமுல் முத்தகூன் லஹும் மா யஷாஊன இன்த ரப்பிஹிம் ذلك ஜஸாஉல் முஹ்ஸினீன். இந்த வசனத்துல நல்ல கவனிங்க. வல்லதி ஜாஅ, வல்லதி எவர், ஜாஅ வந்தார், பிஸ்ஸித்கி உண்மையை கொண்டு, யார் உண்மையை கொண்டு வந்தாரோ, வஸத்தக பிஹி அதை உண்மைப்படுத்தினாரோ. ஒருத்தர் உண்மையை கொண்டு வர்றாரு, இன்னும் அந்த உண்மையை எவர் உண்மைப்படுத்துகிறாரோ, ரெண்டு பேராவும் பிரிக்கலாம். இல்ல, யார் உண்மையை கொண்டு வந்து அந்த உண்மையை உண்மைப்படுத்தினாரோ, அதாவது தான் கொண்டு வந்த அந்த உண்மையை செயல்படுத்தி வழிகாண்பித்து கொடுத்தாரோ, ஒரு ஆளாவும் குறிக்கலாம். உலைக ஹுமுல் முத்தகூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அப்ப யார் உண்மையை பேசி அந்த உண்மையின்படி நடக்கின்றார்களோ, அல்லது யார் உண்மையை கொண்டு வந்தார்களோ, யார் அந்த உண்மைகளை பின்பற்றினார்களோ, அவர்கள் தான் நேர்வழி, தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள். சரியா? அவர்களுக்கு அவர்களது இறைவனிடத்திலே அவர்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும். இதுதான் நல்லவர்களுடைய வெகுமதியாகும். இந்த வசனத்தில் வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி, கவனிங்க, வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி எவர் உண்மையை கொண்டு வந்தாரோ என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பதாக அதிகமான முஃபஸ்ஸிர் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். எவர் உண்மையை கொண்டு வந்தாரோ, இன்னும் எவர் அதை உண்மை என்று ஏற்றாரோ என்ற இந்த இரண்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பதாகவும் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கொண்டும் வந்தார்கள், உண்மையான இந்த மார்க்கத்தை தானும் அதன்படி முழுமையாக பின்பற்றி நடந்தார்கள். வழி அந்த மார்க்கத்தில் அவர்கள் முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தார்கள். புரியுதுங்களா? அல்லாஹ் தங்களுக்கு என்று, தனக்கு என்று கொடுத்த விசேஷமான சலுகைகளை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அவாமிர் கட்டளைகளுக்கும் அல்லாஹ்வுடைய நவாஹி விலக்கல்களுக்கும் கட்டுப்பட்டவர்கள். புரியுதா? இன்று சில சூஃபி கூட்டம் சொல்றாங்க பாருங்க, நாங்கள்லாம் அப்படியே திக்ரு முராக்கபா ஞானத்தில் அப்படியே போயிட்டோம், நாங்கள்லாம் ஒரு கட்டத்தை தாண்டிட்டோம், ஷரியத்துக்கு அப்படியே நாங்கள் வெளியில மேலே போயிட்டோம், தரீக்கத்தில் போய் அப்புறம் நாங்கள் மாரிஃபத்தில் போய் அப்புறம் அப்படியே ஹக்கீக்கத்தில் போயிட்டோம், இனி எங்களுக்கு ஹலால் ஹராம்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஷரியத்தில் உள்ளவங்களுக்கு தான் ஹலால் ஹராம்லாம், அதெல்லாம் அவங்க பேசுகிற பேச்சு. நாங்கள்லாம் ஷரியத்தை தாண்டி தரீக்கத்தை தாண்டி மாரிஃபத்துக்கு போய் ஹக்கீக்கத்துக்கு போய் அப்புறம் ஜஹன்னமுக்கு போயிட்டோம். புரியுதா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். யார் ஒருவர் ஷரியத்தை தனக்கு மீற உரிமை இருக்கிறது என்று நாடுவாரோ, அதுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆதாரத்தை சொல்வாரோ, அவர்கள் கண்டிப்பாக மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். யார் ஷரியத்தை தனக்கு மீற உரிமை இருக்கிறது என்று நம்புவாரோ அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து வெளியேறி விட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, சத்தக என்பதை சில காரிகள் சதக வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸதக பிஹி என்றும் ஷத்து இல்லாமல் ஓதி இருக்கிறார்கள். சரியா? ரெண்டுக்கு அர்த்தம் கொஞ்சம் நெருக்கமான அர்த்தம் தான். வல்லதி, சரி, வல்லதி சத்தக பிஹி என்பது பொதுவாக மூமின்களை குறிப்பதாக மற்ற அறிஞர்கள் எல்லோரும் கூறுகிறார்கள். அப்ப வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி, அதாவது யார் உண்மையை கொண்டு வந்தார்களோ, அப்புறம் வஸதக பிஹி, இந்த வல்லதி இல்ல, வஸத்தக பிஹி என்பது பொதுவாக மற்ற மூமின்களை, பொதுவாக மற்ற மூமின்களை குறிப்பதாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உண்மையான மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த உண்மையான மார்க்கத்தை உண்மைப்படுத்த வேண்டும். அதாவது சத்தக, தஸ்தீக், அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும், வெறும் வாயாட சொல்றதில்ல. லா இலாஹ இல்லல்லாஹ், இது ஒரு விளக்கமா. இன்னொரு விளக்கம், வல்லதி சத்தக, சரி, வஸத்தக பிஹி, வஸத்தக பிஹி என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பதாகும் என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஓகே,
அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பதாகவும் இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது. இது போக பல கருத்துகளும் இதற்கு சொல்லப்படுகின்றன. அப்ப முதலாவது கருத்து நேரடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வசனம் குறிக்கிறது என்பதுல எந்த அறிஞர்களுக்கு மத்தியிலே மாற்று கருத்து இல்லை. வஸத்தக பிஹி என்பதுல தான் பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். சரியா? அப்ப இந்த வசனமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை கண்ணியப்படுத்திய, நபியை மகத்துவப்படுத்திய, நபியை சிறப்பித்த ஒரு வசனமாகும். அடுத்து பாருங்க, அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நம்ம புரியணும். அல்லாஹு அக்பர். இங்க பாருங்க, நம்பிக்கை கொண்டவர்கள், இதுக்கு முன்னாடி வசனத்தில் அல்லாஹ் தஆலா புத்திசாலிகள் யாரு, அறிவுள்ளவர்கள் யார் என்று சொல்லும்போது மூமின்கள், அல்லதீன ஆமனு. உண்மையிலே புத்திசாலி யாருங்க? மூமின்கள் தான். அவங்களுக்கு வேண்டும் என்றால் மனிதர்கள் உருவாக்கிய இந்த எழுத்தறிவு, அந்த படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஒரு பகுத்தறிவுவாதி, ஒரு நல்ல சிந்தனைவாதி என்றால் ஈமான் இல்லாமல் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது, அடைந்து கொள்ளவே முடியாது. அல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் முதல்ல மாபூது யாருன்னே தெரியலன்னா அவன் எப்படிங்க அறிவாளியா இருக்க முடியும்? தான் யாரை வணங்க வேண்டும் என்பதிலேயே அவன் தடுமாறி கொண்டிருக்கிறான். ஒரு கல்லைய, ஒரு பாம்பை, ஒரு மரத்தை, ஒரு மாட்டை வணங்குறான் என்று சொன்னா, ஒரு மாபூதுக்கு எதை மாபூது என்று அவன் அடையாளம் காணவில்லை என்றால் அவன் எப்படி அறிவாளியா இருப்பான்? ஓகே, அனுபவ கல்வி இருக்கலாம், உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறான். யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாமே, மனுஷன் மட்டுமா கண்டுபிடிக்கிறான்? கோழி கண்டுபிடிக்குது, கொக்கு கண்டுபிடிக்குது, ஆடு கண்டுபிடிக்குது, மாடு கண்டுபிடிக்குது, குதிரை கண்டுபிடிக்குது, பறவைகள் கண்டுபிடிக்குது, என்னென்னமோ கண்டுபிடிக்குது. அதுக்கு ஒரு அனுபவம். மனிதனுக்கு ஒரு நிர்பந்தம் வந்தால் அவன் ஒன்றை தெரிந்து கொள்வான். இதாங்க ஷார்ட். இதுல மனுஷனுக்கு ஒரு தேவை, நிர்பந்தம் என்று வந்துவிட்டால் அந்த நிர்பந்தம், அந்த தேவை அவனுக்கு அதற்கு தேவையானதை கற்றுக் கொடுத்து விடும். அல்லதி கத்தர ஃபஹதா. இது அல்லாஹ்வுடைய திட்டம். இதுக்கு தனியா மண்டையில மூளை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. ஈமான் இருக்குதே, சுப்ஹானல்லாஹ், அதுதான் அறிவு, அதுதான் ஞானம். வமன் யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. சரி, இப்ப அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்கள் இருக்கிறார்களே, அவங்களுடைய கல்பு அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அப்படியே அமைதி பெறும், நிம்மதி பெறும், சாந்தமடையும். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளங்கள் நிம்மதி அடையும். இந்த இடத்துல திக்ர் என்றால் என்ன? பொதுவா நம்ம தெரிந்து வைத்திருப்பது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த மாதிரி. இதுவும் திக்ர் தான். நம்முடைய தப்சீர்கள்ல முஃபஸ்ஸிர்கள் இன்னும் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னா, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய திக்ர் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் குறிக்கிறது. அல்லாஹ் அக்பர். நீங்க நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்க, நபி மேல முஹப்பத் வைங்க, நபியை பற்றி பேசுங்க, நபியுடைய சீராவை படிங்க, அந்த சீராவை உங்க மக்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த சபையிலே நபியை பற்றி பேசப்படுகிறது, சுப்ஹானல்லாஹ், நபியினுடைய குணம், ஒழுக்கம், பண்பு, சிறப்பு, அல்ஹம்துலில்லாஹ், அங்கே நமக்கு கண்டிப்பாக மன அமைதி, நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசும் பொழுதும், சஹாபாக்களை பற்றி பேசும் பொழுதும் முகத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய பிரகாசத்தை, அவனுடைய அந்த ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். புரியுதா? அப்ப அல்லாஹ்வுடைய திக்ர் என்பதில் இதுவும் அடங்கும். அல்லாஹ்வுடைய திக்ர் என்பது வெறும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசுவது, சஹாபாக்களை பற்றி பேசுவது. இப்படித்தாங்க நம்ம முன்னோர்கள் விளங்கி வைத்துக் கொண்டு கரெக்டா மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு வந்தாங்க. இந்த இடையில ஒரு கூட்டம் வரட்டு தௌஹீதை பேசிக்கிட்டு உள்ளார பூந்துக்கிட்டு மார்க்கத்தை போட்டு குழப்பி மக்களை போட்டு திசை திருப்பி ஒரு தனி மனிதன் புரிந்து வைத்திருந்ததற்கு ஏற்ப மக்களை புரிய வைக்கும்படி அவர்களை நிர்பந்தித்து கடைசியில தனி மனித சிந்தனைக்கு அடிமையாக ஆக்கிவிட்டார்கள். இப்ப தௌஹீதுன்னு சொல்லுவாங்க, குர்ஆன் சுன்னான்னு சொல்லுவாங்க. ஆனா குர்ஆன் சுன்னாவுக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள், ஒரு தனி மனிதனுடைய சிந்தனைக்கு அடிமையாக இருப்பார்கள். இது அரபு நாட்டிலையும் இருக்குது, அஜமி நாட்டிலையும் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் சொல்லும்போது குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தரை மட்டும் நீங்க மனசுல வைக்காதீங்க. பொதுவாக பல இடங்கள்ல இது இருக்குது. அதனாலதான் மார்க்க கல்வியாளர்கள் என்ன செய்யணும்? மார்க்கத்தை போதிச்சோமா, குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொன்னோமா, விட்டுறணும் மக்களை.
தனக்கு அடிமையாக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. எல்லாமே எனக்கு முறிதாரிங்க, என்கிட்ட கேட்டுக்கிட்டு செய்யுங்க, என்கிட்ட நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, நான் சொல்ற ஆள்கிட்ட மட்டும் நீங்க பேசுங்க, நான் சொல்ற ஆள்கிட்ட போவாதீங்க, நான் எல்லாத்துக்கும் நான் தான் வந்து சாப்பு குத்தணும். நீ யாரு முதல்ல? உன் உள்ளமே உன் கண்ட்ரோல்ல கிடையாது. லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பீத்திக் கொள்ளாதீர்கள், பரிசுத்தப்படுத்தாதீர்கள். நீ எப்படி மற்றவங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும் அவர் கரெக்டான ஆளுதான்னு சொல்லி? புரியுதா? எங்க போய் நிற்குதோ தெரியலங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சொல்வது சத்தியமா? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, சஹாபாக்களுடைய வழிமுறையில் இருக்கா, ஆதாரம் இருக்குதா, சொல்ற ஒரு குறைஞ்சபட்சம் வெளிப்படையில் அதன்படி செயல்படுறாரா? இதுதாங்க ஒருத்தரிடத்திலிருந்து கல்வி எடுக்கிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டுமே தவிர, இன்றைக்கு மக்கள் எப்படிலாம் குழம்பி போய் எப்படிலாம் வழிகட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். விஷயத்துக்கு வாங்க. அல்லதீன ஆமனு வ தத்மைனு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். இந்த வசனத்தில் திக்ருல்லாஹ் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் குறிப்பதாக முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது அத்தியாயத்தில் முதலாவது பகுதியினுடைய முதலாவது பிரிவு நிறைவுற்றது. இதில் மொத்தம் 4 அத்தியாயங்கள் இருக்கு. புரியுதா? அந்த 4 அத்தியாயங்கள்ல, அதாவது அதற்கு பிறகு 10 பகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பகுதியிலையும் 10 பிரிவுகள் வரும் இன்ஷா அல்லாஹ். அதில் முதலாவது பிரிவு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நிறைவுற்றது. இந்த முதலாவது பிரிவு குறிப்பாக இது சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி, அவர்களுடைய ஷஅன், அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில வசனங்களை பற்றி உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. குறைகளை தவறுகளை அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வ அலைக்குமுஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.